எப்போது இந்த ஆட்சி முடியும்? பொழுது விடியாதா புத்தாட்சி மலராதா என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த காலம் மிகவும் நெருங்கிவிட்டது. இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு எடப்பாடியார் கலந்து கொள்வதுதான். லூயி ஃபிஷர் காந்தியை பற்றி காந்தியோடு உடனிருந்து அவரை ஆராய்ந்து மிகச்சிறந்த நூலை எழுதியவன். காந்தியை பற்றி இந்தியர்கள் எழுதிய நூல்களிலெல்லாம் விட மிகச்சிறந்த நூலை அந்த அமெரிக்கன் தான் எழுதினான். அவன் சொல்லுவான், நான் வீதியிலே நடந்து போகின்ற போது காந்தி என்னை கடந்து போயிருந்தால் நான் அவரை கண்டுகொள்ள தவறி இருப்பேன் என்று சொல்லுவான். எளிய மனிதர்களில் ஒருவராக அவர் என்னை கடந்து போயிருப்பாரே தவிர, மவுண்ட் பேட்டன் இந்த தெருவில் நடந்து வந்தால் உற்று நின்று கவனித்து செல்வது போல அல்லாமல் காந்தி என்னை கடந்து போயிருப்பார், அவர் என்னை ஈர்த்திருக்க மாட்டார். சாதாரண மனிதர்களில் ஒருவராக அவர் காட்சி அளிக்கின்ற காரணத்தினாலே என்று லூயி ஃபிஷர் சொல்வார். அதுபோல் எடப்பாடியை நாம் கடந்து செல்ல நேரிட்டாலும் சரி, நாம் பார்த்து உரையாட நேரிட்டாலும் சரி, எந்த திகைப்பும் எந்த அச்சுறுத்தலும் அவருடைய தோற்றத்திலோ பேச்சிலோ இருக்காது. நம்முடைய கிராமத்தில் உள்ள ஒரு விவசாயி ஒரு பெருமகனோடு பேசி கொண்டிருக்கின்ற உணர்வு தான் நமக்கு ஏற்படுமே தவிர, அதற்கு மீறி அவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கின்ற போதும் அப்படித்தான் இருந்தார், பதவியில் இல்லாத போதும் அப்படித்தான் இருக்கின்றார் என்பதுதான்.